கமல்ஸ் கிச்சனில் வாழைப்பூ கிண்டுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அரை உலக்கு துவரம்பருப்பை ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 8 வரமிளகா, கொஞ்சம் அரை டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு கை சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும். கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் எண்ணெய் அதை கிண்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கணும். க்ளீன் பண்ண வாழைப்பூவை மிக்சியில் நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் ஒரு வாழைப்பூவை 3ஆக நறுக்கி அதை மஞ்சப்பொடி போட்டு அதை வடிகட்டி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது ஊற வச்ச பருப்பை மிளகா சோம்போட சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி பெருபதன்னு வச்சுக்கணும். அடுப்பை ஆன் பண்ணி இருப்புச்சட்டியை வச்சு எண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு ஊற்றணும். ஊற்றி எண்ணெய் காய ஊற்றி கடுகு உளுந்த பருப்பை போடணும். எண்ணெய் காயறதுக்குள்ள இந்த பருப்பையும் வாழைப்பூவையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த கடுகு உளுந்த பருப்பை போட்டு இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றினாதான் நல்லா இருக்கும். வெங்காயத்தை ஆட் பண்ணி கருவேப்பிலையும் போட்டு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி வச்ச வாழைப்பூவையும் பருப்பு மிளகா சோம்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. வாழைப்பூவை ஆட் பண்ணிடலாம். அது பாடி சிம்லேயே கொஞ்சம் நல்லா வேகட்டும். இதை அப்பப்போ இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். வாழைப்பூ கிண்டல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம்.